சென்னை 1000 விளக்கில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், விஜய் முதலமைச்சராக வந்தால்தான் மக்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும் என இறைவன் நினைத்திருப்பதாகவும், மக்கள் தனக்காக வாக்களிக்கவில்லை, விஜய்க்காகவே வாக்களித்ததாகவும் கூறினார். இறைவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்றால், அவர் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும் என்று மக்கள் நினைத்தார்கள். இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம். அப்போ எது வேண்டும் என்றால் நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் இன்றைக்கு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு வாக்களித்தார்கள். வாக்களிப்பதென்றால் சாதாரண வாக்கல்ல, அலை 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 அலை. யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பிவிட்டாலும் அது எந்த கொம்பன் எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சாட்சி. வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னை பற்றி உடனே நான் யார், எந்த ஊர்லேருந்து வந்தேன், எந்த ஊரில் பிறந்த நோட்டீஸ் கொடுத்தேன். அது ஒருத்தர் சொன்னார், ஏன்பா இவ்வளோ எழுதுகிற, நாங்கள் தான் விசிலுக்கு போடணும்னு முடிவெடுத்து விட்டோமே. செல்லுகிற இடமெல்லாம் நான் பார்த்து கொண்டே வந்தேன். எது திமுகவினுடைய கோட்டை என்று நம்ம 2 வட்ட செயலாளரும் கேட்பேன். அவங்க வரும்போது சொன்னேன், இங்கே வந்து திமுக கவுன்சிலருக்கு இடம், அண்ணன் இந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். என்ன ஜாக்கிரதையாக போகணும், இங்கே தானே திமுக கோட்டை. அப்படியா, நான் என்னுடைய உதவியாளர்னு சொல்லிவிடுவேன். எது திமுக கோட்டை என்று சொல்லுகிற அதுதான் உடைக்கிறது தான் என்ற முதல் வேலை. இந்த தேர்தல் களத்தில் ஒன்று தான் நான் பார்த்தேன். எந்த ஜாதி என்று கேட்கவில்லை, எந்த மதம் என்று கேட்கவில்லை, எந்த பிரிவு என்று கேட்கவில்லை, இவர் யார் என்று கேட்கவில்லை. எல்லாம் விஜய் 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 விஜய். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம தளபதிக்கு இருக்கிற அறிவு ஆற்றல் எந்த கட்சி தலைவர் இருக்காது. ரொம்ப விசில கண்டுபிடிச்சாரு பாருங்க. அந்த சின்னத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே, அவர் கண்டுபிடித்த விதம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப எல்லாரும் குறைந்த காலத்தில் இந்த விசில் சின்னத்தை எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் என்று ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், விசில் சின்னம் அறிமுகமாவதற்கு முன்னே உலகம் மொத்தம் அறிமுகமானது எங்கள் தலைவர். அவர் முகத்துக்கு தான் போட போகிறாங்க. உண்மையை நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பல பேர் ஓட்டு போட்டார். ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ்லேருந்து ஓட்டு போட்டார்கள், கம்யூனிஸ்ட்லேருந்து ஓட்டு போட்டார்கள், அமமுக அந்த கட்சியிலிருந்து ஓட்டு போட்டார்கள், இன்னொரு கட்சி, அதை எந்தெந்த கட்சி என்று நான் வகைப்படுத்தி காட்டினாலும் கம்யூனிஸ்ட்ல இருந்தவர்கள் கூட ஓட்டு போட்டார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.